அனைவருக்கும் வணக்கம். இது மெர்க்குரி ஜோதிடம் 25. இது ஒரு குழந்தையோட ஜாதகம். இது ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம். பௌர்ணமி யோகத்தில் பிறந்த யோக ஜாதகம். நன்றாக படிப்பான செவ்வாய் திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம். வெல்கம் டு மெர்க்குரி ஜோதிடம் 25. ஸோ இப்போ ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம் பார்ப்போம். 8/12/2022 4:49 PM பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய லக்கணம் ரிஷப லக்கணம். ஸோ ரிஷப லக்கணம்னா ரொம்ப ரொம்ப மென்மையாக பேசுவாங்க. ரொம்ப கருணையாக மிக்கவங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டர். சுக்கரனோட கேரக்டர் இங்கே பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப கருணையமாக இருப்பாங்க. ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க. ரொம்ப அழகு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஸோ லக்கணம் ரிஷப லக்கணம். லக்கணத்திலே செவ்வாய் இருக்கார். செவ்வாயோட பௌர்ணமி சந்திரனும் சேர்ந்துருக்காரு. இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயோட பௌர்ணமி சந்திரனும் சேர்ந்துருக்காரு. இந்த பௌர்ணமி சந்திரன் நல்ல ஒளி பொருந்திய சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரன் உச்ச சந்திரன். இந்த சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கார். அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். அதே சமயத்தில் அந்த சந்திரன் நல்ல உச்சமாக இருக்கார். அந்த சந்திரன் நல்ல உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் அடைவார். ஸோ லக்கணத்திலே சந்திரன் உச்சமாகுது. அந்த சந்திரன் உச்சமாகி நல்ல பௌர்ணமி ஒளியில் இருக்கார். அது நல்ல பௌர்ணமி ஒளியில் இருக்கார். திருக்கார்த்திகை பௌர்ணமி சொல்லுவாங்க. அந்த திருக்கார்த்திகை பௌர்ணமியில் இவர் இருக்கார். ஸோ இது நல்ல யோகமான அமைப்பு. ஸோ சந்திரன் ரிஷப ராசிலையும் சூரியன் விருச்சிகத்திலையும் இருக்கிறது திருக்கார்த்திகை பௌர்ணமி. ஸோ அந்த சந்திரன் நல்ல உச்சமாகி பௌர்ணமியிலேருந்து நல்ல ஒளியோடு இருக்கார். நல்ல ஒளியோடு இருந்து நல்ல நிலைமையாக இருக்கார். ஸோ சந்திரன் நல்ல வலுவாக இருக்குது. சந்திரனோட சேர்ந்த செவ்வாயும் நல்ல சுபத்தமாக இருக்குது. சூரியனும் நல்ல நிலைமையாக இருக்கார். சூரிய பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கார். நட்பு ராசியில் இருக்கார். சந்திரனும் உச்சமாகி பௌர்ணமி அமைப்பில் நல்ல ஒளி பொருந்தி நல்ல 100% நல்ல ஒளி பொருந்தி இருக்கார். இந்த பௌர்ணமி சந்திரன் 2 குருக்கு சமம். இந்த பௌர்ணமி சந்திரன் 2 குருக்கு சமம். 2 குரு பார்வைக்கு சமம். ஏன்னா அந்த சந்திரன் பௌர்ணமியிலேருந்து திருக்கார்த்திகை பௌர்ணமியிலேருந்து அந்த சந்திரன் ரிஷப ராசியில் ரிஷபத்தில் உச்சமாகி அந்த சந்திரன் நல்ல சுபத்துவமாகி நல்ல ஒளி நிறைந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் நல்ல உச்சமாக இருக்கார். அந்த சந்திரன் லக்னத்தில் உச்சமாகி பௌர்ணமி அமைப்பில் அது மட்டும் இல்லாமல் அது திருக்கார்த்திகை பௌர்ணமியில் இருக்குது. ஸோ அந்த சந்திரனுக்கு நல்ல ஒளி பொருந்திய நிலை இருக்குது. அந்த சந்திரன் நல்ல ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கார். இந்த சந்திரன் 2 குருக்கு சமம். ஸோ இந்த சந்திரன் நல்ல சுபத்துவமாக இருக்கார். செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கார். சூரிய பகவானும் நல்ல சுபத்துவமாக இருக்கார். ஸோ சூரியனும் நல்ல சுபத்துவமாக இருக்கார். அது விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கார். நட்பு ராசியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் லக்கண அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். இருந்தாலும் கூட இந்த சுக்கிரனும் சுபத்துவம் ஆகிறாரு. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அந்த சுக்கிரனும் சுபத்துவம் தான் இருக்கார். எப்படின்னா சந்திர அதியோகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சந்திர அதியோகம் இருக்குது. அந்த சந்திர அதியோகத்தில் புதன் மற்றும் உங்கள் லக்ன அதிபதியான சுக்கிரன் சந்திர அதியோக ஒளியில் நல்ல சுபத்துவமாக இருக்கார். சுக்கிரனுக்கு 3-8 மறைவு ஸ்தானம். அது என்ன தான் உங்கள் லக்ன அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த சந்திர அதியோக ஒளியில் உங்கள் சுக்கிரன் நல்ல சுபத்துவமாக இருக்குது. சந்திர அதியோக ஒளியில் உங்கள் சுக்கிரனும் சரி உங்கள் புதனும் சரி நல்ல சுபத்துவமாக இருக்கார். சந்திர அதியோக ஒளியில் உங்கள் சுக்கிரனும் புதனும் நல்ல சுபத்துவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 9ஆம் அதிபதியான சனியும் நல்ல ஆட்சி பெற்று இருக்கார். 9ஆம் இடத்துல சனி நேர்வழி பெறக்கூடாது.
சனி வந்து நேரடியாக ஆட்சி பெற்று இருக்கக்கூடாது. இருந்தாலும் கூட ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய யோக அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார். சனி நல்லா வலுவாக இருக்கார். ஆனால் சனி வந்து சுபத்துவ தொடர்பு இல்லாமல் நேரடியாக வலுப்பெறக்கூடாது. இருந்தாலும் கூட 9ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து நல்லா ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்ன அதிபதியான சுக்கிர பகவான் வந்து 8ல் இருந்து தனுசு ராசியான குரு பகவானோட ராசியிலேருந்து சுபரோட வீட்டிலேருந்து அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல நல்லா ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சந்திர அதியோக ஒளியில் சுக்கிரன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 5ஆம் அதிபதியான புதன் பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. முக்கியமாக சந்திர அதியோக ஒளியில் சுபத்துவமாக இருக்கார். லக்ன அதிபதியான சுக்கிர பகவானும் உங்கள் 5ஆம் அதிபதியான புதன் பகவானும் எட்டில் இருக்கார். 8ல் இருந்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் வந்து 11ஆம் இடமான மீன ராசியில் நல்லா ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். ஸோ குரு ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். உங்கள் லக்ன அதிபதி மற்றும் உங்கள் 5ஆம் அதிபதி சந்திர அதியோக ஒளியில் நல்ல சுபத்துவமாக இருக்கார். சந்திர அதியோக ஒளியில் நல்ல சுபத்துவமாக இருக்கார். ஸோ சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் வந்து உங்கள் லக்ன அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி நல்ல வலுவாக இருக்கார். உங்கள் 9ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கார். 9ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கார். ஸோ என்னதான் சனி வந்து நேவல் பெறக்கூடாது. எப்போவும் பாவ கிரகமான சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று நேவல் பெறக்கூடாது. அப்படி நேவல் பெற்றாலும் குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து நல்ல பார்வையில் பெற்று சுபத்துவமாக இருக்கணும். இங்கே சனி நேவல் பெற்று நல்ல பலமாக இருக்கார். 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து நல்லா ஆட்சி பெற்று இருக்கார். ஸோ சனி வந்து நேவல் பெறக்கூடாது. குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவம் வாங்கணும். ஆனால் இங்கே சனி வந்து நல்லா பலமாகி 9ஆம் இடத்துல நல்லா ஆட்சி பெற்று இருக்கார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து என்னதான் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 வந்து நல்லா வலுவாக இருக்குது. ஸோ லக்னாதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திர அதியோக ஒளியில் நல்லா சுபத்துவமாக இருக்குது. வீடு கொடுத்த குரு பகவானும் 11ஆம் இடத்துல நல்லா ஆட்சி பெற்று வலுவாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து 1, 5, 9ஆம் அதிபதிகள் நல்லா வலுவாக இருக்குது. 1, 5, 9 அதிபதி நல்லா சுபத்துவமாக இருக்குது. 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கார். இது வந்து ரொம்ப யோகமான அமைப்பு. ஸோ இந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோகமான ஜாதகம். இவருக்கு லக்னத்திலே பௌர்ணமி சந்திரன் உட்காந்துருக்காரு. பௌர்ணமி சந்திரன். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் வந்து நல்லா உச்சமாகி நல்லா சுபத்துவமாக இருக்குது. அந்த சந்திரன் வந்து நல்லா உச்சமாகி நல்லா சுபத்துவமாக இருக்குது. அந்த சந்திரன் வந்து ஒளி பொருந்தி இருக்குது. லக்னத்திலே இருக்குது. லக்னத்தை வந்து சுபத்துவப்படுத்துது. செவ்வாயும் இருக்காது. செவ்வாயும் சுபத்துவமாகுது. ஸோ லக்னம் வந்து நல்லா வலுவாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்னம் மற்றும் லக்ன அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா சுபத்துவமாக இருக்குது. சூரியன் நல்லா இருக்கார். சூரியனும் சுபத்துவமாக இருக்கார். செவ்வாயும் சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் வந்து வக்ரம் பெற்று சந்திரனோட சேர்ந்து பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து உச்ச சந்திரனோட சேர்ந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். சூரியன் சுபத்துவம், சுக்கிரன் சுபத்துவம், லக்ன அதிபதியான சுக்கிரன் சுபத்துவம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான புதனும் சுபத்துவம். சனி ஆட்சி பெற்று இருக்கார். குரு பகவானும் ஆட்சி பெற்று இருக்கார். 3, 6, 10, 11 அவயோகி இருப்பது நல்லது. உங்கள் ரிஷப லக்னத்துக்கு அவயோகரான குரு பகவான் வந்து 16ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. 11ஆம் இடமான உபஜயஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு குரு பகவான். ஸோ குரு பகவானும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நல்லா ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். ஸோ குரு பகவானும் நல்லா இருக்கார். இந்த ஜாதகத்தில் வந்து சந்திரன் சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவம், சூரியன் சுபத்துவம், லக்ன அதிபதியான சுக்கிரன் சுபத்துவம், 5ஆம் அதிபதியான புதன் சுபத்துவம்,
சனி ஆட்சி பெற்றிருக்காரு, குருவும் ஆட்சி பெற்றிருக்காரு. ஸோ எல்லா கிரகமும் நல்லா வலுத்திருக்கு. எல்லா கிரகமும் நல்லா வலுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம். ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம். லக்னத்திலே பௌர்ணமி சந்திரன் உட்காந்து உச்ச சந்திரன் உட்காந்து லக்னம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்னம் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது. 5ஆம் இடமும் நல்ல சுபத்துவமாக இருக்குது. 5ஆம் இடம் வந்து கன்னி ராசி. குருவோட 7ஆம் பார்வை வந்து கன்னி ராசியில் விழுது. ஸோ 5ஆம் இடமும் நல்ல சுபத்துவமாகுது. 9ஆம் இடத்துல சனி வந்து நேர்வலு பெற்று எந்த சுபரோட தொடர்பு இல்லாமல் ஆட்சி பெற்றிருப்பது கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகமும் நல்ல சுபத்துவமாக இருக்குது, நல்ல வலுத்திருக்கு. சந்திரன் வந்து 25 டிகிரி, சூரியன் வந்து 22 டிகிரி. முழு பௌர்ணமி அமைப்பு, முழுமையான பௌர்ணமி அமைப்பு. உங்கள் ஜாதகம் யோகமான ஜாதகம். உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்க. உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சூப்பராகவே இருக்கும். உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அம்சத்தில் வந்து சுக்கிரன் மற்றும் புதன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. அம்சத்தில் வந்து சுக்கிரன் மற்றும் புதன் வந்து சுபத்துவமாக இருக்குது. நவாம்ச கட்டத்தில் வந்து சுக்கிரன் மற்றும் புதன் வந்து சுபவர்க்க வீட்டில் உட்காந்து சுபத்துவமாகுது. ஸோ இதுவும் நல்ல அமைப்பு. சுக்கிரன் வந்து 3 டிகிரி, புதன் வந்து 8 டிகிரி. ஸோ சந்திர அதியோக ஒளியில் சுக்கிரன் மற்றும் புதன் வந்து நல்ல சுபத்துவமாக நல்ல வலுவாக இருக்கார். இல்லாமல் ராகு கேதுகள் வந்து 6-12 ஆட்சியில் நல்லா இருக்கார். ஸோ பொதுவாக ராகு கேது வந்து 6-12 ஆட்சியில் இருந்தாலே நல்ல யோகமான அமைப்பு, நல்ல அமைப்பு. பொதுவாக ராகு கேது வந்து 6-12 ஆட்சியில் இருந்தாலே நல்ல யோகமான அமைப்பு. பொதுவாக ராகு கேது வந்து 6-12 ஆட்சியில் இருந்தாலே நல்ல யோகமான கேது. ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம். ஜாதகத்தோட கன்க்ளூஷன் பார்ட் 2 சொல்கிறேன். இந்த ஜாதகத்தோட கன்க்ளூஷன் பார்ட் 2 சொல்கிறேன். மீதி கேள்வியெல்லாம் இந்த ஜாதகத்தோட பார்ட் 2 சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.